அமெரிக்க பயணமா, அரசியல் பயணமா? ஸ்டேட்டஸ் மேனாக ஸ்டாலின், அரசியல்வாதியான ராகுல், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்முடைய நாட்டு அரசியல்வாதிகள் நமது நாட்டு அரசியலை விட அமெரிக்க அரசியலில் அதிக கவனம் செலுத்த தொடங்கிட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது. அமெரிக்காவுக்கு ஒரே சமயத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் முன்னாடி போனார். அதற்கு பிறகு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இவங்கெல்லாம் பயணம் மேற்கொண்டாங்க. இதை வச்சு பாஜக சர்ச்சை அரசியலையும் பீதி அரசியலையும் கிளப்பி வராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதுக்கு டீப் ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வருது. அதாவது தனக்கு பிடிக்காத ஒரு நாட்டிலோ அல்லது வேகமாக வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய நாட்டிலோ சிஐஏ புகுந்து சதி செய்து ஆட்சி கவிழ்ப்பு அல்லது ஊடுருவல் வேலைகளை செய்வது தான் டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்தியாவில் டீப் ஸ்டேட் வேலை நடக்கிறது அப்படின்னு சமூக ஊடகங்களில் பாஜக சொல்லிட்டு வராங்க. இந்தியாவில் பாஜக ஆட்சிக்கு எதிராக சதி செய்ய அமெரிக்காவில் நடக்கக்கூடிய சதி என்றெல்லாம் சொல்ல தொடங்கிட்டாங்க. பாஜக தங்களுடைய கற்பனை குதிரைகளை கட்டவிழ்த்து விட்டு இந்த பயணங்களை சார்ந்து கற்பனை கருத்துக்களை எழுத தொடங்கியிருக்காங்க பாஜக. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவர்கள் பெரிதும் விமர்சிக்கலை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதுக்கு காரணம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது சுற்றுப்பயணத்தை மிகவும் கவனமாக திட்டமிட்டு நடத்தியதோட போகிற இடங்களில் எல்லாமே மிக கவனமாக தனது பேச்சை அமைச்சுக்கிட்டாரு. தன்னுடைய இலக்கு தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி, அதற்கான முதலீடுகளை ஈர்ப்பது அப்படிங்கிற ஒரே இலக்குடன் செயல்பட்டார். அதோட புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு ஆறுதலும் ஆதரவும் பாராட்டும் தெரிவித்து அரவணைக்கும் பாங்கில் பேசியது அனைவரையும் கவர்ந்த ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்திய அரசியல் பற்றியோ தமிழர்களிடையே பேசும்போது தமிழ்நாட்டு அரசியலை பற்றியோ அவர் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கல. வெளிநாட்டிற்கு போயிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் தலைவர் என்கிற முறையில் தமிழகத்தையும் இந்தியாவையும் நமது நாடாக கருதி நம்முடைய நாடாக கருது விட்டு கொடுக்காமல் அவர் செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது யாரும் மறுக்க முடியாது. போகிற இடங்கள் எல்லாமே தமிழகத்தை பற்றியும் இந்தியாவை பற்றியும் பெருமையாக பேசிட்டு இருக்காரு. இந்தியாவை பற்றி பெருமையாக பேசக்கூடிய அதே சமயத்தில் தமிழகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் தமிழக முதலமைச்சர், அதை கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. அமெரிக்காவில் அரசியல் என்பதெல்லாம் உள்நாட்டு விஷயம், அது குறித்து வெளிநாட்டை விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதில் உறுதியாகவே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருந்து செயல்பட்டிருக்கிறார். சொல்லப்போனால் ஒரு ஸ்டேட்டஸ் மேனாக அவர் அமெரிக்க பயணத்தில் மிளிர்ந்திருக்கிறார் அப்படின்னு அரசியலுக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கும் எல்லாமே புரிஞ்சு கொள்ள முடியும். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் இதே போல அமெரிக்கா போறார். அவர் தனிப்பட்ட சொந்த பயணமாக அமெரிக்கா போறார். அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா, அதே போன்று அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இவங்கெல்லாம் உட்பட சில உயர்மட்ட தலைவர்களை சந்திக்க அவர் அமெரிக்கா போகிறதா முதல்ல செய்திகள்லாம் வெளியாச்சு. ஆனால் அந்த செய்தியில் உண்மை கிடையாது அப்படின்னு கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரே மறுத்துட்டார். அதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த அமெரிக்க பயணம்ங்கிறது முற்றிலுமாக தனிப்பட்டது. தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் அமெரிக்கா போகிறேன். செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நான் எனது குடும்பத்தினருடன் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்கிறேன். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா மற்றும் அமெரிக்காவுடைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இவங்கெல்லாம் நான் சந்திப்பதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தப்பானது. இது தனிப்பட்ட பயணம் அப்படின்னு அவர் டி.கே. சிவகுமார் விளக்கியிருக்கார். தன்னுடைய அமெரிக்க பயணத்தில் அரசியல் கலக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் தெளிவாகவே இருக்கார். இங்கே தான் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடைய பயணம் அரசியலாக மாற்றப்பட்டிருப்பதை கவனிக்க வேண்டி இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தாக்கப்படுகிறது, இந்தியாவில் தேர்தல் நேர்மையாக நடைபெறவில்லை அப்படின்லாம் பேசியிருக்கக்கூடிய ராகுல் காந்தி முழுக்க இந்திய அரசியலையே பேசியிருக்காரு. இதெல்லாம் இந்திய நாடாளுமன்றத்தில் நாட்டு மக்கள் மத்தியிலும் அம்பலப்படுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அமெரிக்க வாழ் மக்களிடம் இப்படி பேசியிருப்பது அவங்க இந்தியர்கள் என்கிற பெருமையை கேள்விக்குறியாக்கும் செயலாகவே இருக்கும். அதோடு இந்தியாவில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் ஸ்டாலின் தனது உடல்நிலை, உட்கட்சி பிரச்சனைகள், தமிழக ஆட்சி நிர்வாகம் இது எல்லாத்தையும் சமாளித்து தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வராரு. இந்த சமயத்தில் ராகுல் காந்தியுடைய பேச்சு முதலீடுகளை ஈர்க்க சிறிதும் உதவாது அப்படிங்கிறதையும் சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. அதோட சீன பொருட்கள் தான் இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படின்னு கூறியிருப்பதன் மூலமாக
இந்திய பொருளாதாரத்தின் மீதும் அமெரிக்காவில் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்திவிடும். இது ஒரு பக்கம் இருக்க, இந்திய அரசியலை இதன் எதிர்வினைகளையும் ராகுல் காந்தி எண்ணி பார்க்கணும். பாஜகவும் மோடிக்கும் எதிரான அரசியலை நடத்த வேண்டிய களம் இந்தியா தான். இந்நிலையில் அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேசியிருப்பதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், பாஜக தாக்கியும் பிரதமர் மோடியை தாக்கி பேசியிருக்காருல்ல, இது பாஜகவினர் டீப் ஸ்டேட் என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்திருப்பது ராகுல் காந்திக்கு மட்டுமல்ல, இந்தியா கூட்டணிக்கே தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் இந்தியா கூட்டணிக்கு சங்கடம் ஏற்படுத்திவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக அரசு முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிற தமிழகத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாங்க. அப்படி எடுத்து பாஜகவுக்கு செக் வச்சுட்டு வராங்க. இதுதான் அரசியலில் களமாடக்கூடிய ராஜதந்திரமாகும். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடமிருந்து ராகுல் காந்தி நிறைய அரசியல் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. பாஜகவிற்கு தீனி போட்டு வளர்க்கும் விதத்தில் இந்தியா கூட்டணியின் தலைவர்களுடைய நடவடிக்கைகளோ பேச்சுகளோ அமைவது அப்படிங்கிறது பாஜகவிற்கு மாற்றத்தை விரும்பும் சக்திகளுக்கு ஏமாற்றம் அளிப்பதாகவே இருக்கும். எல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் ராகுல் காந்தி ஸ்டூடெண்ட் மத்தியில் பேசும்போது தமிழ்நாட்டை பெருமைப்படுத்தி பேசியிருக்கார். தொழில் வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பேசும்போது தமிழ்நாடு முன்கூட்டியே அதை பண்ணிட்டாங்க, தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு ராகுல் காந்தி அமெரிக்காவில் தமிழ்நாட்டை பற்றி பெருமைப்படுத்தி பேசியிருக்காரு.